மங்கள குன்றின் மணிமகுடமாய் மங்கா விளக்காய் ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய புனித பெர்னதத்தை பாதுகாவலியாக கொண்டு வாழக்கூடிய மங்கள குன்று இறை மக்களாகிய நாம் இந்த ஆண்டும் 10 நாட்கள் விழா எடுத்து குடும்ப விழாவாக கொண்டாட கடவுள் கொடுத்த வாய்ப்பிற்காக கடவுளுக்கு நன்றி கூறுவோம். குடும்ப விழாவின் 7ஆம் நாள் இங்கே இருக்கக்கூடிய அருட்பணியாளர்கள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் விழா நல் வாழ்த்துக்களை பெரும் மகிழ்வோடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்து கொள்ளுகின்றேன். குடும்ப விழாவின் 7வது நாளான இன்று நாம் எடுத்து சிந்திக்கக்கூடிய மைய சிந்தனை துணிவுடன் முன் செல்பவராய். இதற்கு முன் உதாரணமாக முன் வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர், எடுத்துக்காட்டாய் எழுந்து நிற்கக்கூடியவர் யூதித்து என்கிற விவிலிய மாந்தர். இறை இயேசுவில் அன்பு மிக்கவர்களே, துணிச்சல் என்பது இறைவனால் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக பெரிய பண்பு. இந்த துணிச்சல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நம்மோடு இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக ஆண்டவர் இன்று நமக்கு எடுத்து கூறுகிறார். அதிலும் குறிப்பாக எப்படிப்பட்ட துணிச்சலோடு நாம் வாழ வேண்டும் என்கிற அருமையான எடுத்துக்காட்டையும் நமக்கு முன் உதாரணமாக முன்வைக்கிறார், எடுத்து காட்டுகிறார் கடவுள். அன்புமிக்கவர்களே, வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய பாடம் அல்லது வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய சிந்தனையில் பெண்கள் பலர் துணிச்சலோடு செயல்பட்டதை நாம் அனைவருமே அறிவோம். வரலாறு நமக்கு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் இந்த உலகத்தை மீட்பை கொடுக்க, இந்த உலகத்தை மீட்க கடவுள் தேர்வு செய்தது ஒரு பெண்ணை. நாம் எல்லோருக்குமே தெரியும். இழந்து நின்ற அருளை, ஆற்றலை, கடவுளுடைய அந்த அன்பை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுளால் தேர்வு செய்யப்பட்ட பெண் மங்கை நம்முடைய அன்னை மரியா. அன்னை மரியா அழகு நிறைந்தவர், அருள் நிறைந்தவர், மிகவும் பக்தியோடு நடந்த ஒரு குமரி பெண். இப்படி தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த போது கடவுளால் தடுத்து ஆட்கொள்ளப்படுகிறார். கடவுள் அவரை தேர்வு செய்கின்றார், தெரிந்தெடுக்கிறார். எதற்காக என்று சொன்னால் மீட்பை கொடுப்பதற்காக, இழந்து நின்ற அருளை கொடுப்பதற்காக. அன்புமிக்கவர்களே, கபிரியேல் வானதூதர் வழியாக அந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. நீ ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகின்றாய் என்கிற செய்தி அந்த குமரி பெண்ணுக்கு கொடுக்கின்ற போது எவ்வளவு துணிச்சலோடு ஒரு கேள்வியை கேட்கிறார். பயங்கரமான துணிச்சல். அந்த கேள்வி, நான் கணவனை அறியேன், நான் கணவனை அறியேன், அப்படி என்றால் நான் எப்படி அந்த குழந்தையை பெற்றெடுக்க முடியும், அது எங்கனம் ஆகும் என்கிற அந்த அடிப்படை கேள்வியை கேட்கின்ற போது, அன்புமிக்கவர்களே, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்கிற அந்த வார்த்தையால் அவர்கள் தன்னை ஒரு அடிமையாக ஆக்குகிறார்கள். கடவுளுக்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு அடிபணிகின்றார்கள்,
கீழ்ப்படுகின்றார்கள். அன்புமிக்கவர்களே, துணிச்சலோடு ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்திற்கு பெற்றுக் கொடுக்கிறார். அவ்வளவு துணிச்சல் இருந்ததால் உலக மீட்பரை தன்னுடைய வயிற்றில் கருத்தாங்கி பெற்றெடுத்து இந்த உலகத்திற்கு கொடுத்தார் அன்னை மரியா. இவர்களை விட துணிச்சல் மிக்க பெண்மணிகளை நாம் பார்க்கவே முடியாது. ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த சமூகம் நமக்கு பல பெண்களை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, மதுரையை எரித்து போட்ட கண்ணகி நீதியை கேட்டு அரசனுக்கு முன்னால் போய் நிற்கிறார். என்னுடைய கணவன் கள்வன் அல்லன், என்னுடைய கணவன் கள்வன் அல்லன், எனக்கு நீதி வேண்டும் என்று அவள் அவ்வளவு கோபக்கனலோடு எழுந்து நின்று எரிமலையாக கேட்கிறார். நீதி வேண்டும். அன்புமிக்கவர்களே, அப்படி அசந்து போன அந்த அரசன் என்ன நடந்தது என்று கேட்டபோது தன்னுடைய கரங்களில் இருந்த அந்த காற்சிலம்பை எடுத்து எரிகின்ற போது முத்து பரல்கள் அப்படியே தெரித்து சிதறி கிடப்பதை பார்த்து, இதுதான் என்னுடைய கணவன் வைத்திருந்த சிலம்பு என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, தவறு செய்து விட்டேனே, தவறு செய்து விட்டேனே என்று புரிய வைக்கின்றாள் கண்ணகி. ஆம் அன்புமிக்கவர்களே, அவள் கற்புக்கு அரசி என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த விவிலியம் நமக்கு தரக்கூடிய அன்னை மரியா கற்புக்கு அரசி, களங்கமில்லா பெண்மணி, அழகு நிறைந்தவள், அருள் நிறைந்தவர், ஆற்றல் நிறைந்தவர். இப்படிப்பட்ட பெண்களை நாம் இந்த சமூகத்தில் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் யூதித்து என்கிற பெண்மணி. அன்புமிக்கவர்களே, நாம் துணிச்சலோடு முன் செல்ல வேண்டும், முன்னேற வேண்டும், முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை இன்று நாம் சிந்திக்கின்ற போது நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெண்மணி தான் யூதித்து என்கிற பெண்மணி. கைம்பெண், கைம்பெண் கணவனுடைய பெண்களுக்கு அல்லது எல்லாம் உடைய பெண்களுக்கு இந்த சமூகத்தில் இன்று நடமாட முடியவில்லை. ஆனால் கைம்பெண்களை எப்படி நடமாட விடுவார்கள்? எப்படி இந்த சமூகம் பார்க்கும் அவர்களை நமக்கு தெரியும். ஆனால் அன்புமிக்கவர்களே, அழகு, ஆற்றல், அறிவு, திறமை, புத்தி கூர்மை இவற்றை பயன்படுத்தி இந்த சமூகத்தில் தங்களை அழிக்கக்கூடிய பெண்களை பார்க்கிறோம். தங்களை தற்கொலை செய்யக்கூடிய பெண்களை பார்க்கிறோம். தானாக அழியக்கூடிய பெண்களை பார்க்கின்றோம். அதே நேரத்தில் இந்த அறிவு, ஆற்றல், அழகு, திறமை, புத்தி கூர்மை இவற்றை வைத்து இந்த சமூகத்திற்கு சவாலாக எழுந்து நிற்கக்கூடிய எத்தனையோ எத்தனையோ பெண்மணிகளை பார்க்கிறோம். நம்முடைய யூதித்தை போல. அன்புமிக்கவர்களே, அதில் ஒருவராக துங்கா கிரேட்டா என்கிற அந்த பெண், அந்த சிறுமி நமக்கு தெரியும். 2012ஆம் ஆண்டு ஐநா சபை அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறது. அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினாள் இந்த சிறுமி. என்ன செய்தாள்? என்ன கேட்டாள்? யார் இவள்? சுற்றுச்சூழல், இயற்கை, கடவுள் கொடுத்த வரம், கடவுள் நமக்கு தந்த கொடை அழிக்கப்படுகிறது. எவ்வளவு வெப்பம், எவ்வளவு வெயில்! குமரி மாவட்டமா இது? இல்லை வேறு மாவட்டமா? இன்று நாம் சோலை நிலத்தில் வாழ்ந்த நாம் பாலை நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, எனவே அவ்வளவு இந்த வெப்பம். எனவே இந்த உலகம் இப்படி தவித்துக் கொண்டிருக்கிற போது, இந்த உலகம் இப்படி எரிந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது என்று மக்களை ஏமாற்றுகிறீர்களா? யூ ஃபூல்ஸ்! அப்படி கேட்டால் அந்த சிறுமி. ஐநா சபை அதிர்ந்தது.
அன்புமிக்கவர்களே, ஊடகங்கள் எல்லாம் அவருடைய துணிச்சலை அப்படியே வெளிப்படுத்தின. இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள், ஒரு இனத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள், இந்த மக்கள் மீது அன்பு கொண்டவர்கள், கரிசனை கொண்டவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். பெண் என்றால் மென்மை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பூ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவளை வஞ்சித்து விட்டால் எப்படி எழுவாள் என்று சொன்னால் வன்மையாக எழுந்து நிற்பாள். அதற்கு நமக்கு முன்னுதாரணமாக வைக்கப்பட்டவர் தான் இந்த யூதித். அன்புமிக்கவர்களே, அந்த மக்களை காப்பாற்ற, அந்த இனத்தை காப்பாற்ற, இஸ்ரேல் மக்களை காப்பாற்றுவதற்காக ஓலேபரின் அந்த தலையை எப்படி அவள் கொய்து கொண்டு வருகிறாள் என்பதை நமக்கு யூதித்து நூல் மிக தெளிவாக விளக்குகிறது. அவளிடம் இருந்த அந்த அழகு, ஆற்றல், அருள், எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் மீது வைத்திருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அன்புமிக்கவர்களே, ஒரு இனத்தை காப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்றுதான் இன்று நாம் எல்லோரும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக பெண்கள் அஞ்சி நடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள். இன்று குமரி மாவட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த மாவட்டம் படிப்பறிவில், கல்வி அறிவில் உயர்ந்து நிற்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். முற்போக்கு சிந்தனையில் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்று நாம் எல்லோருமே முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு வாழக்கூடிய பெண்களுக்கெல்லாம் துணிச்சல் அதிகம் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, உண்மையிலேயே நம்மிடம் துணிச்சல் இருக்கிறதா? எப்படிப்பட்ட துணிச்சல்? யாருக்கான துணிச்சல்? என்னுடைய உரிமைக்காக போராடக்கூடிய துணிச்சல் மட்டும் நம்மிடம் இருந்தால் போதுமா? எப்படிப்பட்ட துணிச்சல் நமக்கு இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட துணிச்சலோடு நாம் முன் செல்ல வேண்டும்? இந்த சமூகத்தின் மீது நமக்கு கரிசனை இருக்க வேண்டும். இறை இயேசுவில் அன்புமிக்கவர்களே, மேத்தா பட்கர் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் ஏறக்குறைய 55 வயது. பார்ப்பதற்கு அவ்வளவு அழகு, எவ்வளவு திறமை, எவ்வளவு படிப்பு நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா? அலைபேசியை முழுக்க எடுத்து வைத்துக் கொண்டு அந்த அலைபேசியை நாம் எவ்வளவு தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறோம். எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட குப்பைகளை அதில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மேத்தா பட்கர் யார் என்று கேட்டால் எத்தனை பேருக்கு தெரியும்? திருமணம் செய்யவில்லை, எனக்கு திருமணம் வேண்டாம், வழக்கறிஞர் படிப்பு சீரும் சிறுத்தையாய் முன் வந்து நிற்கக்கூடிய அந்த பெண்மணி யார்? இவர் எதற்காக துணிச்சலோடு நின்று அதிகாரிகளோடும் அரசோடும் எதிர்த்து எரிமலையாக எழுந்து நிற்கக்கூடிய இந்த பெண்மணி யார்? அன்புமிக்கவர்களே, நர்மதா அணை திட்டத்தை எதிர்த்தவர் தான் இந்த பெண்மணி. காடுகளை, மலைகளை, பள்ளத்தாக்குகளை நீங்கள் அழித்து இங்கே நிற்கக்கூடிய மரங்களை முறித்து மக்களுடைய வாழ்வை வஞ்சிக்கின்றீர்களே, விடமாட்டோம். மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அந்த போராட்டத்திற்கு முன் நின்றார்கள். அன்புமிக்கவர்களே, எத்தனை வழக்குகள், எவ்வளவு மிரட்டல்கள்! அந்த பெண்மணிக்கு எவ்வளவு மிரட்டல்கள்! அஞ்சவில்லை, அச்சமில்லை. உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை என்று எழுந்து நின்றாள் அந்த பெண்மணி. யாரும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றும் அந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறாரே. அன்புமிக்கவர்களை, மரத்தை வெட்டுவதற்கு முன்னால் எங்களை வெட்டுங்கள் என்று மக்கள் எல்லோருமே மரங்களை கட்டி பிடித்து நிற்பதற்கு காரணகர்த்தாவாக அமைந்த அந்த பெண்மணி அவ்வளவு துணிச்சல் மிக்கவர்கள். அன்புமிக்கவர்களே, நாம் இன்று பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணவனை பார்த்தால் பயம், பிள்ளைகளை பார்த்தால் பயம், சமூகத்தை பார்க்கின்ற போது பயம், இந்த சமூகத்தில் நடமாடுவதற்கு பயம். என்ன பிரச்சனை? ஏன்? அன்புமிக்கவர்களே, ஏன்? நான் ஏற்கனவே உங்களிடம் சொன்னேனே, இந்த யூதித்தை பற்றி நாம் அருமையாக வாசிக்கின்றோம். யூதித்தை பற்றி நமக்கு தெரியும், அன்னை மரியாவை பற்றி நமக்கு தெரியும், எஸ்தரை பற்றி நமக்கு தெரியும், சூசன்னாவை பற்றி நமக்கு தெரியும், எல்லோரையும் நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஏன் நான் இப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? நாம் சிந்தித்து பார்ப்போம்.
அடிக்கடி நான் சிந்திப்பது உண்டு. அன்புமிக்கவர்களே, அப்படி துணிச்சலோடு எழுந்து நின்று சமூகத்தில் நீதிக்காக நிலைப்பாடு எடுத்து போராடக்கூடிய பெண்களை இன்று எப்படி பார்க்கிறோம்னா, அதிலும் குறிப்பாக ஆண்கள் எப்படி பார்க்கிறோம்? இவர்களை என்ன சொல்லுகின்றோம்? எப்படியெல்லாம் பெயர் வைத்து பேசுகின்றோம்? அடங்காப்பிடார் என்கிற வார்த்தையை நாம் சொல்லுகிறோம். அது மட்டுமல்ல, அன்புமிக்கவர்களை, நாம் எவ்வளவோ மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அழைத்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைய சமூகம். நம்முடைய குமரி மாவட்டம் பயங்கரமான போராட்டங்களை எல்லாம் நடத்தி வெற்றி கண்ட அற்புதமான ஒரு சமூகம். தெரியும் உங்களுக்கு, தோள்சீலை போராட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விவிலியத்தை பற்றி சொல்லிட்டு போங்க ஃபாதர் அப்படி சொல்றீங்களா? தோள்சீலை போராட்டம். நம்ம எல்லாம் இன்னைக்கு பட்டாடை உடுத்தி, மிகவும் பளபளக்கும் ஆடைகள் எல்லாம் உடுத்தி அருமையாக வருகிறோம். ஆனால் நம்முடைய முன்னோர் இந்த குமரி மாவட்டத்தில் வாழ்ந்த பெண்கள் மார்பை மறைக்கக்கூடாது, தோளுக்கு மேல் அந்த துணியை போடக்கூடாது. அன்புமிக்கவர்களே, அவ்வளவு மோசமாக அடிமைகளாக நடத்தப்பட்ட அந்த நேரத்தில் துணிச்சலோடு பெண்களுக்கு துணி பர்தா தைத்து கொடுத்தவர்கள் ஒரு மிஷனருடைய மனைவி. துணிச்சலாக வாசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வரலாறை, நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, மக்கள் எல்லோரும் இணைந்து இந்த தோள்சீலை போராட்டத்திற்காக அவர்கள் போராடியதால் நமக்கு கிடைத்ததுதான் வெற்றி. அதன் பிறகுதான் அருமையாக இந்த சேலைகளை உடுக்க நாம் கற்றுக்கொண்டோம். அன்புமிக்கவர்களே, பானை உடைத்தல் போராட்டம், மாலிழுத்தல் போராட்டம், இப்படி பல போராட்டங்கள் நடந்து வெற்றி கண்ட அருமையான இந்த மண். ஆனால் இன்று நம்முடைய அந்த போராட்ட உணர்வு, அந்த போராட்ட குணம் மட்கி போயிருக்கிறது, மழுங்கி போயிருக்கிறது, மரத்து போய் நிற்கிறது. எதையும் கண்டுகொள்ளாது வாழக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, நாம் அனைவருமே இன்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், இன்று பெண்களுக்கு அதிகமான தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நம்முடைய மாவட்டத்தில், நாம் வாழக்கூடிய இடத்தில், நாம் இயங்கக்கூடிய இடத்தில், நாம் இருக்கக்கூடிய இடத்தில் எத்தனையோ அநீதிகள் இழைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அன்புமிக்கவர்களே, சாலைகளில் வாகனத்தில் நாம் போக முடியாத சூழலுக்கு ஆளாகி போயிருக்கிறோம். இன்று நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் எல்லாம் சுரண்டி எடுக்கப்படுகின்றன. ஆனால் கேட்பதற்கு நாதியற்று யாரும் இல்லாத ஒரு சூழலை இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்புமிக்கவர்களே, நாம் எல்லோருமே இணைந்து வர வேண்டும். எல்லோருமே சில உரிமைகளுக்காக நாம் போராட வேண்டும், நாம் கேட்க வேண்டும். ஏன் இப்படி, எதற்காக இப்படி என்று கேட்பதற்கு நாம் முன்வர வேண்டும். அதைத்தான் இன்றைய நாளிலே அந்த யூதித் என்ற பெண்மணி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம், எதற்காக நாம் கேள்விகளை கேட்கிறோம். நம்முடைய அன்னை மரியா இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டார்கள். அன்புமிக்கவர்களை, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய அந்த கானானிய பெண் இயேசுவிடம் வந்து தன்னுடைய மகளுக்காக கேட்கிறார். யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை, ஏழை, என்னுடைய மகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய், அவளை குணப்படுத்தும் ஆண்டவரே என்று இயேசுவிடம் கெஞ்சி கேட்கிற போது ஒரு வார்த்தை சொல்றாரு. பார்த்தீங்களா? பிள்ளைகளுக்குரிய உணவை நாய்களுக்கு போடுவது முறை அல்ல. எவ்வளவு பெரிய வார்த்தை! சிப்போ நாய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அன்புமிக்கவர்களே, ஆனால் அந்த பெண்ணினுடைய அந்த துணிச்சல், அந்த பெண்ணினுடைய அந்த நம்பிக்கை, யூதித்து எப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையோடு, கடவுள் மீது வைத்த அந்த நம்பிக்கையோடு 3 நாட்கள் ஆண்டவரை பார்த்து இறைஞ்சி மன்றாடி எப்படி அந்த இனத்திற்கு வெற்றியை கொடுத்தார்களோ அதுபோல அந்த இடத்திலே அந்த பெண் கேட்கிறாள். மேசையில் இருந்து விழக்கூடிய அந்த துண்டை நாய்கள் தின்னுமே, எனக்கு அப்படி பிச்சை போடுங்க,
கடவுளே என் பிள்ளையை காப்பாத்துங்க இயேசுவே அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா? அன்புமிக்கவர்களே, நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கென்றால் நாம் துணிச்சலோடு கேட்கின்றோமே. இன்று அவர்களுக்கென்றால் நாளை நமக்கு அது ஏற்படும் என்கிற அந்த எண்ணத்தோடு நாம் அனைவருமே துணிச்சலோடு கேட்க வேண்டும், துணிச்சலோடு முன் செல்ல வேண்டும், துணிச்சலோடு நம்முடைய அநீதங்களை நாம் தட்டி கேட்க வேண்டும். இயேசுவுக்கு பயமில்லை, பயமில்லை. அவர்தான் நமக்கு சொல்லி தந்தார், உடலை கொல்பவர்களுக்காக மட்டும் அஞ்ச வேண்டாம், உடலையும் இந்த ஆன்மாவையும் அழிக்க வல்லவருக்கு அஞ்சுங்கள் என்று சொன்னார். அன்புமிக்கவர்களை, எல்லா இடத்திலும் துணிச்சலோடு அவர் எதிரே நிற்பதை விவிலியம் நமக்கு சொல்லி தருகிறது. ஆம் அன்புமிக்கவர்களே, அவர் எவ்வளவு துணிச்சலோடு சென்றாரோ அதே போன்று அவரோடு இருந்த அந்த பெண்கள், தாய் உட்பட சிலுவை சுமந்து அவர் செல்லுகின்ற போது வெரோனிகா என்கிற பெண்மணியால் இருக்க முடியவில்லை. இந்த சமூகத்தில் இவ்வளவு அநியாயம் நடக்கிறது, தவறு செய்யாத ஒரு மனிதனுக்கு இவ்வளவு தண்டனை, தோள் மேல் நீங்கள் சிலுவையை ஏற்றி அடித்து சின்ன பின்னமாக்கி சிதைத்து முகவரி இழந்து முகமிழந்து இரத்த கரையோடு வியர்வை வழிந்தோட நடந்து போகின்ற போது யாரு கேட்டா? யாரு கேட்டா? இயேசு எவ்வளவு புதுமைகள், எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார், கேட்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் வெரோனிகா என்கிற பெண்மணி துணிச்சலோடு தன்னுடைய கரங்களில் துணியை எடுத்து கொண்டு போய் முகத்தை துடைக்கின்றார். அன்பு பரிசாக இயேசுவினுடைய முகம் அதில் பதிவதை நாம் பார்க்கிறோம். இயேசுவில் அன்புமிக்கவர்களே, சமுதாயத்தில் காணக்கூடிய அழுக்குகளை அகற்றுகின்ற போது ஆண்டவனே அங்கு வெளிப்படுவதை இந்த அருமையான சிந்தனை நமக்கு எடுத்து கூறுகிறது. எனவே நாம் எல்லோருமே முன் வருவோம், முன் செல்வோம் துணிச்சலோடு. இந்த யூதித் என்கிற பெண்மணியைப் போல அவளுடைய அழகு, அறிவு, ஆற்றல், திறமை எல்லாவற்றையும் ஒரு இனத்தை காப்பதற்காக எப்படி பயன்படுத்தினாரோ அதுபோல நாம் பயன்படுத்த வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த உலகம் வாழ வேண்டும், நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காக, இந்த உலகம் வாழ வேண்டும் என்பதற்காக இறுதியில் துணிச்சலோடு எதிர்த்து நின்று நமக்காக உயிரை கொடுத்தாரே, சிலுவையிலே தன்னை முழுமையாக கொடுத்தாரே. அந்த கல்வாரி பலி கொண்டாட்டத்தில் நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் துணிச்சலோடு முன் செல்வோம். இறைவன் நம் முன்னிருப்பார். அதற்கான வரத்தை கேட்டு இறைவேண்டல் செய்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.